Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நவரத்ன குருமா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக மேட்ச் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பும் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் சீடு இல்லை அப்படின்னா முந்திரியும் பாதாமும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரிச்னஸ்க்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 1/2 மினிட் சாட்டே பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சன்ஃப்ளவர் சீட்ஸும் முந்திரியும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு பவுலுக்கோ மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கிரேவியோட பேஸே இது தான். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை லேட்டர் யூஸ்க்கு நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்பாயில் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அண்டு கொஞ்சமாக பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்களே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் குழஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி விசிலை தூக்குனிங்கன்னா அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட வெஜிடபிள்ஸ் பார்பாயில் ஆகிடுச்சின்னு. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அல்லது ஒரு தட்டி போட்ட ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு பியூரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆனியன் பியூரியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இது நார்மலான சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு அதிகமான கலர் தேவைப்படாது. இப்போது பார்பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் இது கூடயே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது ஆகுது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணலாம். நான் பன்னீர் ஆட் பண்ணாமல் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பட் பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நல்லா ஒரு 6-7 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காஞ்ச வெந்தயக்கீரை இலை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட நவரத்ன குருமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது கூட எல்லாமே பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். இதை சர்வ் பண்ணும்போது இதை நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு இதில்
நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி திராட்சை, அது எல்லாத்தையுமே இது மேலே ஆட் பண்ணிக்கணும். இப்போ முந்திரி திராட்சைக்கு அப்புறமா நம்ம நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான நவரத்ன குருமா ரெடி. பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.